Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம லீட் கோட் 75 ல இருந்து 31st ப்ராப்ளம் பார்க்க போறோம். பிஃபோர் சால்விங் தி ப்ராப்ளம் நம்ம क्वेश्चन என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அண்ட் ட்ரை ரன்லாம் பார்த்துட்டு ஃபைனலா தான் பைத்தான் கோடிங் வந்து பார்க்க போறோம். சோ வாங்க क्वेश्चन என்ன அப்படின்றத பார்க்கலாம். क्वेश्चन உடைய டைட்டில் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் லிங்க்டு லிஸ்ட். இது வந்து ஒரு ஈஸி லெவல் ப்ராப்ளம் தான். Given the head of a singly linked list, reverse the list and return the reversed link அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ண அந்த ரிவர்ஸ்டு லிஸ்ட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ 1 2 3 4 5 அப்படின்றத கொடுத்துருக்காங்க இன்புட்டா. ஸோ அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். இப்படி போகிற டைரக்ஷனை நம்ம இப்படி இருந்து கவுண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ 5 வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும், நெக்ஸ்ட் 4, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் வந்து 1 வரும். ஸோ அந்த ரிவர்ஸ் ஆர்டர் வந்து கீழே அவுட்புட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா 5 4 3 2 1 அப்படின்றது நம்மளுக்கு அவுட்புட்டாக இருக்கு. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிளில் 1 2 அப்படின்னு இருக்கு. இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 1 அப்படின்றது கிடைக்கும். சோ வந்து அதை நம்ம அவுட்புட்டா கொடுக்குறோம். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ஹெட் அப்படின்னு கொடுத்துட்டு எம்டி லிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம அவுட்புட்லயும் எம்டி லிஸ்ட் கொடுத்தா போதும். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்றது அப்படின்றத பாத்துறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இனிஷியல் லிங்க்டு லிஸ்ட். இனிஷியலா லிங்க் லிஸ்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5, அதுக்கப்புறம் லாஸ்டா நன் அப்படின்றது இருக்கு. நன்னா எந்த வேல்யூமே இல்ல அப்படின்றது மீனிங். ஸோ இப்போ வந்து நம்ம பாயிண்டர்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கர் அப்படின்ற பாயிண்டர், அதாவது கரண்ட் பாயிண்ட்ஸ் டு தி கரண்ட் நோட். நெக்ஸ்ட் ப்ரிவ் அப்படின்னு ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்றோம். ட்ராக்ஸ் த ப்ரீவியஸ் நோட் ட்ராக் பண்றதுக்காக இந்த பாயிண்டர் ப்ரிவ் அப்படின்ட்டு நம்ம வந்து டிஃபைன் பண்றோம். இது வந்து இனிஷியலா நன் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்றோம். நன்னா எதுவுமே கிடையாது, அதாவது கரண்ட்டுக்கும் முன்னாடி இருக்கிறது தான் இந்த ப்ரீவியஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெம்ப் அப்படின்ற ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்றோம். டெம்பரவரிலி ஸ்டோர் த நெக்ஸ்ட் நோட், அதாவது இந்த பாயிண்டர் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் நோட வந்து டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதாவது இங்க கரண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து இது டெம்ப் வந்து எடுத்துக்கும். To avoid losing access to the remaining list. So இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அதுக்கான ஐட்ரேஷன்ஸ், எத்தனை ஐட்ரேஷன்ஸ் இருக்கு அதை ட்ரை ரன் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ 1 2 3 4 5 அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து இங்க பாயிண்ட் பண்ணும், அதாவது கரண்ட் வந்து இங்க இருக்கும். ப்ரீவியஸ் வந்து நன், அதாவது ப்ரீவியஸ் இந்த இடத்துல இருக்கும். அண்ட் டெம்ப் வந்து 2 பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஏன்னா டெம்ப் வந்து கரண்ட் டாட் நெக்ஸ்ட், கரண்ட் இதுனா கரண்ட்டுக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது தான் டெம்ப். ஸோ டெம்ப் வந்து இங்க பாயிண்ட் பண்ணியிருக்கும். இதுல என்ன ஆக்ஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கரண்ட் டாட் நெக்ஸ்ட். கரண்ட் டாட் நெக்ஸ்ட்னா என்ன? இங்க டெம்ப் இஸ் அப்டேட்டட் டு ப்ரீவியஸ் ஒன், அதாவது டெம்பை வந்து நம்ம ப்ரீவியஸ்க்கு வந்து அசைன் பண்ண போறோம். மூவ் ப்ரீவியஸ் டு கரண்ட், அதாவது நெக்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸை வந்து கரண்ட்டுக்கு மூவ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூவ் கரண்ட் டு டெம்ப், அதாவது ப்ரீவியஸை கரண்ட்டுக்கு மூவ் பண்றோம், கரண்ட்டை டெம்புக்கு மூவ் பண்றோம், டெம்பை ப்ரீவியஸ்க்கு மூவ் பண்றோம். இந்த இதுதான் நடந்துகிட்டே இருக்கு, லூப் ஆகிட்டே இருக்கும். ஸோ செகண்ட் ஐட்ரேஷன்லயும் அதே தான் பண்றோம். கரண்ட் வேல்யூ, ப்ரீவியஸ் வேல்யூ, டெம்ப் வேல்யூ இது. ஸோ அதே மாதிரி நம்ம அந்த வேல்யூ இங்க கொடுத்துருக்க அந்த ஆக்ஷன் தான் எல்லாத்துக்குமே வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்காக ஐட்ரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ்ல என்ன எப்படி நம்மளுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்னு இருக்குது. 5 4 3 2 1 அப்படின்றது வந்து கிடைச்சிடும் நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட்டா. ஸோ இதுக்கான பைத்தான் கோடிங் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம லீட் கோடோட அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போகலாம். ஆல்ரெடி 30 ப்ராப்ளம் சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணி எல்லாத்தையுமே பிளேலிஸ்ட்ல அப்டேட் பண்ணிட்டேன். நீங்க வேணும்னா என்னோட பிளேலிஸ்டான லீட் கோட் 75 செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல ரிவர்ஸ் லிங்க் லிஸ்ட்கான பைத்தான் கோடிங் தான் பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே ப்ரிவ் ஈக்குவல் டு நான் அப்படின்றத டிஃபைன் பண்ணிக்கிறேன். தென் கரண்ட் பாயிண்டர் வந்து ஹெட்ல இருக்கணும். ஸோ வைல் கரண்ட், அதாவது கரண்ட் இருக்க வரைக்குமே இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ டெம்ப் வந்து கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டா பாயிண்ட் பண்ணும். ஸோ கரண்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் பாயிண்ட் பண்ணும், ப்ரீவியஸ் கரண்ட்டை பாயிண்ட் பண்ணும் அண்ட் கரண்ட் டெம்பை பாயிண்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து வைல் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் நடக்கும். வந்து நம்ம ப்ரீவை வந்து ரிட்டர்ன் பண்றோம். ஸோ இந்த கோட் வந்து இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஒரு எரரும் இல்லாம எல்லா கேசஸுமே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கோட் வந்து எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அந்த கோடை வந்து சப்மிட் பண்ணிடலாம். கோடுமே அக்செப்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் கொரிஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye from me.